Welcome back. இப்போ லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் பேக் ட்ராக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த 7th ஒன் ரைட், இந்த டெம்ப்ளேட் ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் பி மச் கிளியரர். இப்போ என்னென்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 7th ஸ்டெப் ஒன்று இருக்குது, எக்ஸ்க்ளூட் த கரண்ட் சாய்ஸ் அண்ட் ட்ரை த நெக்ஸ்ட் பிளாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அந்த இது பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னன்னா, இத்தனை நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு 2D வச்சு ஒரு கிரிட் வச்சு அந்த மாதிரி பண்ணோம். ஒரு சிம்பிள் ஒரு 1D அரே எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் எடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சப்சீக்வன்ஸ் சம். ஸோ என்ன கொஸ்டின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு டார்கெட் சம் 44 இருக்குன்னா 11, 29 அண்ட் 4 இந்த மூணையும் ஆட் பண்ணோன்னா 44 வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்து நான் ஆட் பண்ணால் 44 வரும். இல்லாட்டி ஏதோ ஒரு சம் வரும், டார்கெட் சம்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அப்ரோச். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் த இன்புட் அரே ஹியர். ஸோ 3, 4, 5, 11, 29 இதுதான் சொல்யூஷன் மேட்ரிக்ஸ். நம்ம எக்ஸ்பெக்டட் ஆன்சர் என்னன்னா 44 தான் டார்கெட்னா 4, 11, 20 இப்படி தான் நம்ம சொல்யூஷன் அரேவோட ஃபைனல் இப்படி தான் இருக்கணும். இதுதான் நம்ம சொல்யூஷன் அரேவாக இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜென்ரல் பேக் ட்ராக்கிங் அது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி ஒரு 2D மேட்ரிக்ஸில் பார்த்துருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1D மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். ஸோ பேக் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, லெட்ஸ் அஸ்யூம் த கரண்ட் பொசிஷன் ஐ இஸ் த இண்டெக்ஸ். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் கிடையாது, ஒரே ஒரு இண்டெக்ஸ் தான். அந்த இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கும். எப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம்னா, ஐயோட வேல்யூஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு n வந்துச்சுன்னா ஐ வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? ஐ இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ரன் ஆகி இங்கே வந்துருச்சுன்னா இட் இஸ் அ ப்ராப்ளம், ரைட்? அதுதான் நம்ம கிரேட்டர் இன்வாலிட் அப்படிங்கிறது நம்ம அதுதான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம கரண்ட் சம்னு ஒன்று வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் வந்து 0 வச்சுக்கிறேன். நார்மலாக ஒரு அப்ரோச் எடுக்கலாம், ரைட்? 0 எடுத்துக்கிறேன். இப்போது 0 ஆரம்பிச்சிருக்கேன், கரண்ட் சம் வில் பி 3, ரைட்? இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன், i+1 அப்படின்னா இண்டெக்ஸை 1 மூவ் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வர்றேன். ஸோ 3 இஸ் இன்க்ளூடட் இன் த மேட்ரிக்ஸ், ரைட்? நான் இப்போ வந்து 4ஐயும் இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ i+1 பண்ணும்போது ரன்னிங் சம் என்ன ஆகும், 7ன்னு மாறிடும், 3+4 மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 5ஐயும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ 3, 4 ரெண்டும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ நான் 5ஐயும் இன்க்ளூட் பண்ணுறேன், ரைட்? 5ஐ இன்க்ளூட் பண்ணுறேன் அண்ட் ஐம் சீயிங் தட் இட் இஸ் கமிங் டு 12, ரைட்? இப்போ 11ஐ இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், 11னா 23. ஸோ இப்போ 29ஐ இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா the number became 52, கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம நார்மலாக வந்து ஒரு தடவை பண்ணிட்டோம். ஸோ பேக் ட்ராக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த 5 ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்க்கணும். 3, 3, 4, 3, 4, 5, 3, 4, 5, 11, 3, 4, 11, 29 இது முடிச்சதுக்கப்புறம் 3ஐ இக்னோர் பண்ணிவிட்டு 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும், ரைட்? ஸோ இண்டெக்ஸ் வில் பி இனிஷியலி ஸ்டார்டிங் வித் 4. ஸோ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 4, கரண்ட் சம் வில் பி 4. 4 கூட 5 ஆட் பண்ணுறோன்னா 4, 5 + 5 9. அதுக்கப்புறம் 4, 5, 11 இந்த 3ஐ ஆட் பண்ணோன்னா இட் இஸ் கோயிங் டு பி 20. அப்புறம் 20 இது கூட இதையும் ஆட் பண்ணோன்னா இட் வில் பி 49, ரைட்? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஆப்ஷன் தட் கேன் கம் வித். இப்போவும் நம்ம வந்து அந்த 40ங்கிற நம்பர் ஹிட் பண்ணவே இல்லை, கரெக்ட்? இப்போ தேர்ட் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், ஸ்டார்டிங் லெட்டர். ஸோ 5 + 11 எடுத்தோன்னா 16. ஸோ அப்புறம் 16 கூட 29 ஆட் பண்ணோன்னா 45, ரைட்? ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆன்சர் வரல. ஸோ அதனால் இதையும் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இப்போது 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 11 வில் பி த கரண்ட் சம். 11 + 29 ரெண்டையுமே பண்ணோன்னா 40. ஃபைனலி வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வச்சு பண்ணுறோன்னா 29 வில் பி த ஒன்லி ஆன்சர். ஸோ நார்மலாக வந்து நம்ம பேக் ட்ராக்கிங்னு பண்ணோன்னா இட் வில் நாட் கெட் த ஆன்சர் தட் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஏன்னா இதில் வந்து கண்டினியூஸ் சம் மட்டும்தான் பேக் ட்ராக்கிங் பண்ண முடியும், ரைட்? 3, 4, 3, 4, 5, 3, 4, 5, 11, 3, 4, 5, 29, 4, 4, 5, 4, 5, 11, 4, 5, 11, 29, 5, 5, 11, 5, 11, 29, அப்புறம் 11ல் ஆரம்பிச்சா 11, 29, 29 ஆரம்பிச்சா இது. பட் நம்ம ஆன்சர் எடுத்தோம்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ரைட்? நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போ அப்படின்னா எப்படி பண்ணலாம், நான் கரண்ட்டாக வந்து 3ல் இருக்கேன். 3ஐ வச்சு நான் சொல்யூஷன் வந்து 1ன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ 4 எடுத்துக்கிறேன். 4 வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ 4 வச்சு ட்ரை பண்ணுறேன், ஆன்சர் இஸ் 7. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், 5 எடுத்துக்கிறேன். 5 எடுக்கும்போது ஆன்சர் இஸ் 12. அப்புறம் 11 எடுக்கிறேன், ஆன்சர் இஸ் 23. 23 + 29 எடுக்கும்போது 52, ரைட்? ஸோ இதுக்கு ஆன்சர் வரல. அப்போ இந்த என்ன பண்ணலான்னா ஒரு எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஸோ ஸ்கிப் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம், we are going to skip that 11 ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறோன்னா இப்படி ஆன்சர் வரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம், ரைட்? ஸோ 3 + 4 + 5 +
29. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். இது நம்ம டோட்டல் வந்துச்சான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா இந்த 3 மட்டும் ஆட் பண்ணால் ஆன்சர் வருதா பார்ப்போம். இல்லைன்னா 5 ஸ்கிப் பண்ணிட்டு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி பார்க்குறோம், ரைட்? ஸோ இல்லைன்னா 5 ஸ்கிப் பண்ணிட்டு இந்த 2ஐயும் விட்டுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பெர்முட்டேஷன்ஸ் எடுத்து பண்ணுறது தான் இஸ் த நெக்ஸ்ட் அப்ரோச். ஸோ இப்போ இதை நம்ம பேக் ட்ராக்கிங் டெம்ப்ளேட்லேயே போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வீல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் லுக் அட் த கோட். ஸோ லெட்ஸ் லுக் அட் த கோட். இங்கே வந்து அரே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், சொல்யூஷன் அரே ஃபுல்லாக 0 பண்ணிட்டேன், பேக் ட்ராக் ஆஃப் 00 கால் பண்ணியிருக்கேன். பேக் ட்ராக்கிங் கோட் இஸ் வெரி வெரி ஸ்மால். இவ்வளோ தான் மொத்த கோடே. லெட்ஸ் see this code one by one, ரைட்? ஸோ இப்போ பேக் ட்ராக் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? இந்த எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். when it reaches 5 or greater than 5 அப்போவே வந்து இன்வாலிட்னு ஆயிரும் இண்டெக்ஸ். அதுதான் நம்ம இன்வாலிட் கண்டிஷன். கரண்ட்லி அது வேலிட். கரண்ட் சம் இஸ் கோயிங் டு ஹேவ் என்ன சம் வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் 0. ஏன்னா இண்டெக்ஸ் இஸ் 0, கரண்ட் சம் இஸ் 0. இன்னும் 3 நம்ம ஆட் பண்ணல. அது எப்படி ஆட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். 0 வந்து டார்கெட்டாக இல்லை. இப்போ சொல்யூஷன் இண்டெக்ஸ் 1 பண்ணிடுறோம், பேக் ட்ராக் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம 0 ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம்? சொல்யூஷன் இண்டெக்ஸில் இங்கே 1 செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்? கியூமுலேட்டிவ் சம்மில் இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை அடுத்தடுத்து கொண்டு போக போகிறோம். லெட்ஸ் see that. இப்போ ரிகர்சிவ் கால் நடந்திருக்கு, இண்டெக்ஸ் வந்து 1க்கு வந்துருச்சு. இப்போ 1 வரும்போது நான் என்ன சொல்கிறேன்? இது வரைக்கும் நான் இந்த எலிமெண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறேன், செகண்ட் எலிமெண்ட்டை ப்ராசஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் இருக்கிற கியூமுலேட்டிவ் சம் இஸ் 3. அதுதான் டினோட் பண்ணுது. இன்வாலிடா இண்டெக்ஸு இல்லை, கரண்ட் சம் டார்கெட் ரீச் பண்ணிருச்சா இல்லை. இப்போ செகண்ட் எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறோம், ரைட்? விச் இஸ் 7. பாருங்கள், டோட்டல் வந்து கியூமுலேட்டிவ் 7. இண்டெக்ஸ் வந்து இப்போ 2க்கு மூவ் ஆயிடுச்சு, இந்த இதுக்கு வந்துருச்சு. ஸோ இது மூவ் குவிக் ஒரு ஃபாஸ்ட்டாக இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம் அந்த 3 எலிமெண்ட் ஆட் பண்ணுறத. ஸோ 3 ஆட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ கரண்ட்லி இஃப் யூ லுக் அட் இட் 423 லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டோம். அதோட இண்டெக்ஸும் கால்குலேட் ஆயிடுச்சு, ரைட்? நவ் யூ see that எல்லா எலிமெண்ட்டும் 5 and 52 எல்லா எலிமெண்ட்டும் இங்கே ஆட் பண்ணியாச்சு. இந்த இதுக்குள்ளே அரேவோட இதுக்குள்ளே நம்ம இந்த வெளியில் வந்துட்டோம். அதனால இண்டெக்ஸஸ் ஃபால்ஸ்னு வெளியில் வந்துடும், ரைட்? யூ டோன்ட் கெட் த இன்வாலிட் இண்டெக்ஸுக்கு வெளியில் வந்துருச்சு. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கரண்ட் எலிமெண்ட்டை லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இதை தாண்டி நம்ம வெளியில் போய் டோட்டல் வரல, அதனால இதை வச்சு எனக்கு ஆன்சர் வரலங்கிறனால இப்போ கடைசி எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? அது இல்லாமல் திரும்பவும் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணுறோம். இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த எலிமெண்ட்டுக்கு இது பெருசாக புரியாது, நான் அடுத்த எலிமெண்ட் பண்ணும்போது புரியும். இப்போ பாருங்கள், இண்டெக்ஸ் +1 பண்ணுறோம் அப்படின்னா 5 பண்ணிவிட்டு இண்டெக்ஸை நான் லாஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன், ரைட்? அது வந்து இன்வாலிட் வேல்யூ, அதனால் அது விட்டு வெளியில் வந்துடும். இப்போ அது பெருசாக அந்த எலிமெண்ட்டுக்கு புரியாது. லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் எலிமெண்ட், ரைட்? ஸோ இப்போ என்ன இருக்குது நம்மகிட்ட? இண்டெக்ஸ் வந்து எடுத்திங்கன்னா we are having இப்போதைக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸ் 3, 4, 5, ரைட்? இந்த 3 எலிமெண்ட் இருக்குது. இண்டெக்ஸோட வேல்யூ 3ல் இருக்குது. அப்படின்னா இந்த 11ஓட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா 11 இல்லாமல், ரைட்? இங்கே பாருங்கள், ப்ளஸ் அரே இண்டெக்ஸ்னால் 11 இன்க்ளூட் ஆகும். 11 இல்லாமல் திரும்பி பேக் ட்ராக் பண்ணுறோம். இதுதான் வந்து எக்ஸ்க்ளூடிங் த கரண்ட் எலிமெண்ட். இப்போ ஒரு எலிமெண்ட் இருக்குது, ரைட்? 11 ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த 11ஐ இன்க்ளூட் பண்ணாமல் நான் ப்ரொசீட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். லெட்ஸ் see what is happening. இப்போது இண்டெக்ஸ் இஸ் 4, கரண்ட் சம் இஸ் 12, ரைட்? இண்டெக்ஸ் இஸ் 4, இந்த இடத்துக்கு வந்துட்டேன். கரண்ட் சம் வந்து 12, என்ன 3, 4, 5 இந்த 3ஐ ஆட் பண்ணால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 11ஐ ஸ்கிப் பண்ணி இந்த எலிமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேலிட் இண்டெக்ஸா? எஸ், 4 இஸ் அ வேலிட் இண்டெக்ஸ். டார்கெட் ரீச் பண்ணிட்டோமா? கரண்ட் சம் கிடையாது, கரண்ட் சம்மோட வேல்யூஸ் 12. இப்போது அடுத்தது வந்து சொல்யூஷன் இண்டெக்ஸ் 1. இப்போ வந்து we are going to include the last element, right? லாஸ்ட் எலிமெண்ட் என்ன நம்மளுக்கு இருக்கிறது? 29. 29 நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஸோ 12 + 29 is 41. இப்போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 3, 4, 5 and 29. 4ஐ வந்து இக்னோர் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்கிப்பிங் அன் எலிமெண்ட், ரைட்? இதே இதை திரும்பியும் பார்ப்பீங்க, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ லெட்ஸ் கோ அகெயின். இப்போ எடுத்தீங்கன்னா அது இன்வாலிட் இண்டெக்ஸுங்கனால வெளியில் வந்துருச்சு. இப்போது we are at 4 and 12. let me move forward. ஸோ இண்டெக்ஸ் எடுத்திங்கன்னா திரும்பவும் 5 வந்துருச்சு. there is no valid path with that. so let me do that. I'll come out of it. return false. so I think I need to go down a bit. yeah, return false வெளியில் வந்துருச்சு, ரைட்? இப்போ வந்து இண்டெக்ஸ் என்னெல்லாம் இருக்குது? we are having index as 0, 1, 2 இந்த 3 எலிமெண்ட் சேர்ந்து 12 and
we are going to come out of this. ஏன்னா அதை வச்சு எனக்கு சொல்யூஷன் வரல. அதனால இப்போ என்ன பண்ணுறேன், 3, 4, 5 3 இன்க்ளூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது, ரைட்? ஸோ அதுதான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். அதனால 5ஐயும் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஸோ 5ஐ ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணுறோன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது 5ஐ ஸ்கிப் பண்ணிட்டோம். ஐ எம் கோயிங் டு இன்க்ளூட் 11 in the index. ஸோ 11ஐ இன்க்ளூட் பண்ணுறேன் and I am seeing the corresponding sum is 3, 4, 11 எடுத்திங்கன்னா 18 is the answer. இப்போது திரும்பவும் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறேன். 3, 4, 11, 29 இந்த நாளோடது பார்க்குறேன் and I am seeing the total 3, 4, 11, 29 is 45. அதோட எனக்கு அதிலே ஆன்சர் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ I am coming out of this function. I am coming out saying that I don't have an answer with this. இண்டெக்ஸ் விட்டு வெளியில் வந்துடுறேன். ஸோ இது கடைசியாக என்ன ஆகும்னா 3 வச்சு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் போனாலும் ஆன்சர் வராது. நம்ம 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஆன்சர் வரும், ரைட்? டில் தென் இட் வில் ட்ரை ஆல் த ஆப்ஷன்ஸ் வித் 3. ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்கிப் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ வில் குவிக்லி மூவ் திஸ் அஹெட் டில் வி கெட் டு 4, ரைட்? இப்போ பாருங்கள் 3 இருக்குது, 4ஐ ஸ்கிப் பண்ணிருச்சு. 5, 11, 29 ட்ரை பண்ணுது. இட் இஸ் நாட் கெட்டிங் த ஆன்சர். கடைசியாக வந்து 3ஐவே நான் ஸ்கிப் பண்ணி ஆகணும்னு ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ட்ரை பண்ணுது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்கிப் பண்ணி. ஸோ ஐ வில் ஸ்கிப் திஸ் ஒன், குவிக்லி ரன் இட். இப்போ 4 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்ப லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். இப்போ 3 வச்சு ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஆன்சர். லெட் மீ கம் அவுட் ஆஃப் திஸ். யா, ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா 3 வச்சுட்டு ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஆன்சர். ஸோ 0, 0க்கு திரும்பி இண்டெக்ஸ் 0 வந்துருச்சு. கரண்ட் சம் இஸ் 0. இப்போ 3ஐ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 4, ரைட்? இண்டெக்ஸ் வந்து 1, கரண்ட் சம் இஸ் 0. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த சொல்யூஷனில் நான் 0வை விட்டுறேன். 1லேருந்து ஆரம்பித்து ஐ வில் ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம். இண்டெக்ஸ் இஸ் 1, கரண்ட் சம் இஸ் 0, ரைட்? அப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 4ஐ மட்டும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக எடுக்குது. இண்டெக்ஸ் இஸ் நவ் 2. இப்போ 5ஐ இன்க்ளூட் பண்ணுது. 4 + 5 is 9. யூ வில் சி தட் செகண்ட் இண்டெக்ஸும் ஆட் ஆகி 9 வரும். அதுக்கப்புறம் வந்து 11 ஆட் ஆகும் 9 கூட, which will give a value of 20. you will see the 20 here. அதுக்கப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் ஆகும், ரைட்? 20 கூட 29 ஆட் ஆகும் 49, ரைட்? which is not going to give you the answer. 49க்கு எனக்கு ஆன்சர் வரல. ஸோ ஐ எம் கம்மிங் அவுட் ஆஃப் இட். ஐ எம் கோயிங் டு ஸ்கிப் 1 element at a time, ரைட்? ஸோ இப்போ லாஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன், which is like if you see 4, we are having index 5 போயிருச்சு. so it is invalid. let me come out of this, it will be clear. so இப்போ எடுத்தீங்கன்னா I am skipping the element number. current sum I am having 3, index is 3. அந்த எலிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு I am going to include the last element. அப்படின்னா 4, 5 and 29 மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 4, 5, 29 is 33, which is not going to give me the answer. ஸோ அடுத்த இண்டெக்ஸில் it is going to try இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த iteration it will come. yeah, so now if you see it is going to try with index as 3 with current sum as 4. அப்பனா it is having the elements 4 மட்டும் இருக்கு. இது கூட 11 ஆட் பண்ண போகுது. 4 and 11 will give 20. பாருங்க index is coming 15 கூட இப்போ 29 ஆட் ஆக போகுது, which is what will give us the current sum. 15 கூட இப்போ 29 ஆட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ 15, that is 4, 11, 29 இந்த 3 ஆட் ஆகுது. it is giving you இது current இது இல்லை. is this the target? yes, it is the target. so you get to the answer, right? so finally this is the overall solution for this particular problem, right? இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு ப்ரூனிங் நம்ம பண்ணோம்னா ப்ரூனிங்கில் என்ன பண்ணலான்னா, இப்போ கரண்ட் சம் நம்ம ஒன்று கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கரண்ட் சம் இஃப் இட் எக்ஸீட்ஸ், இஃப் கரண்ட் சம் கிரேட்டர் தேன் டார்கெட்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கிறதே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சம் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட்னா ஐ கேன் ஸ்கிப் திஸ், ரைட்? So coming back to the backtracking template, right? This is what is exclude. So 1D array la பண்ணும்போது the visualization might not be that clear to you compared to a 2D array. 2D array na நம்ம மூவ் பண்ணுறது XY பொசிஷன் எல்லாமே கரெக்டாக புரியும். பட் 1D அரேல அந்த விஷுவலைசேஷன் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரே அரேல தான் அந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகுது, அதுதான் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆகுது, இன்வேலிட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் மேனுவலி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணால் யூ வில் கெட் அ வியூ ஆஃப் இட்.
I had another question for visualizing as well, but it is better off with this question. அதனால தான் 1D array வச்சு எப்படி backtracking பண்ணுறதுன்னு I wanted to make sure you understand. So that's it about backtracking. இப்போ backtrackingோட different options பார்த்துட்டோம். Backtracking எப்போ ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா there are cases where backtracking will not work, right? இப்போ size of the இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, say 20x20 மேட்ரிக்ஸ்க்கு நைட் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா it will crash. Right, the reason being the number of options even with pruning வச்சாலும் it will be difficult. ஏன் இந்த நம்ம கரண்ட்டாக ஒரு டார்கெட் சம் கரண்ட் சம் வச்சு ஒரு சப்பரே சம் ஒரு ப்ராப்ளம் பண்ணோம். இப்போ அந்த ப்ராப்ளமே எடுத்தால் கூட we'll have a problem if we have negative numbers. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவ் நம்பர் இருக்குன்னா நீங்கள் ப்ரூனிங் பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட் சம் கேன் ரெடியூஸ் as well, ரைட்? நீங்கள் டார்கெட் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் நாட் ப்ரூன், ஏன்னா அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா திரும்பி அந்த நம்பர் வந்து டார்கெட் சம்முக்கு ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரூனிங் நம்ம பண்ணவே முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் யூ ஹேவ் அ லார்ஜ் 1D array வித் சம் நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ப்ரூன் ஆஸ் வெல். ஸோ பேக் ட்ராக்கிங் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஃபெயில் ஆகும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பேக் ட்ராக்கிங்க்கு அப்புறம் ஐடியலி டைனமிக் ப்ரோக்ராமிங் எடுத்து பார்ப்போம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பேக் ட்ராக்கிங் when it hits a limit DPE comes into solution. But there are questions where DP ஃபெயிலார் இடத்துலையும் backtracking யூஸ் ஆகும். ஐடியலி backtracking எதுக்குன்னா எனக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், எல்லா பார்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா backtracking ஐடியலாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் backtracking ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீதி வந்து போர்ட்டல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.